எக்ஸ்ட்ரா டிவி வழங்கும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி ஏப்ரல் மாச கான்ட்ராக்ட் பத்தி அனலைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக் பிக்சர், அதுக்கப்புறம் இன்ட்ராடே பார்க்கலாம். முதல்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துறேன். நான் ஈக்விட்டி ப்ரோல கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நேற்றுக்கும் நல்ல லாபம் தான். இன்னைக்கு 2440 அப்படின்ற ஒரு எல்லையை சூஸ் பண்ணியிருந்தோம். 2440 அப்படின்ற எல்லையை சூஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் இன்னைக்கு கணிசமான லாபத்தை தான் கொடுத்தும் இருக்கிறது. ஓகே ரைட், கமிங் பேக். இப்போ நம்ம சிச்சுவேஷன் பார்க்கலாம். அவளி சார்ட் மாத்திக்கிறேன் நான் இப்போ ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா அது நியூ ஹை, ஹிஸ்டாரிக்கல் ஹை, லைஃப் ஹை அப்படின்ற சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை நம்ம பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியான ஃபார்மேஷன் இல்லையா. இந்த ஒரு அரை வட்ட பாட்டம், இங்க ஒரு ஹேண்டில், அதுக்கு உண்டான டார்கெட் முடிஞ்சு போச்சு. இது ஒட்டு மொத்தத்தையும் ஒரு அரை வட்டமா கூட நம்ம எடுக்கலாம். அரை வட்டமா எடுக்கும்போது இதுல 21,350 அப்படின்றது கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 21,350 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த ஹைட்டை எடுத்தா 900ல இருந்து மேல 450 பாயிண்ட்ஸ், அல்ல ஒரு 80% எடுத்துக்கலாம் இல்லையா. 458 32, ஓகே 840 32 ஒரு 370 பாயிண்ட், ஒரு 350 பாயிண்ட் வச்சுக்கலாமே. ஸோ எதை நோக்கி போகுது? 700-750 நோக்கி போகுது. அப்போ 21,700-750 நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ எங்க இருக்கு? 530. அப்போ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத எதுன்னு பார்த்தலாம். ஏன்னா 750 டார்கெட் நோக்கி போறதுக்கான ஒரு எல்லையில இருக்கு 21,750. அப்போ இங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம ஒரு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எதை எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது மேல திரும்பிச்சு அப்படின்னா நம்ம 21,570, 580 இது எல்லாம் எடுக்கலாம். கீழே எல்லாம் 460 வச்சுக்கணும். அப்போ இப்போதைக்கு நம்ம சப்போர்ட் ஜோனா எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் அப்படின்றது 21,460 அப்படின்றத சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். மேல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 21,580 கூட வச்சுக்கலாம். தப்பு இல்ல. ஓகே, சோ 21,460, 21,580 அப்படின்ற இந்த ஜோனை நம்ம பேங்க் நிஃப்டிக்கு எடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு சொல்லும் போது 21,460, அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 21,580 வச்சுக்கலாம். இது தொடர்ந்து மேல போகும்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது இது 21,750 நோக்கி கூட போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். சோ இதுதான் இப்போதைய ஒரு நிலவரம். ஒருவேளை 21,460 உடைக்கப்பட்டால் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல கீழே 21,360 உடைக்கும் போது இந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆச்சுன்னா வேகமான இறக்கம் வரலாம். இந்த வேகமான இறக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த கேப்பை க்ளோஸ் பண்ற வரைக்கும் வரலாம். 21,150 வரைக்கும் கூட வரலாம். இதான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியுடைய நிலவரம்.